வீட்டுக்கு வந்த தன்னுடைய உறவினர்கிட்ட தன்னுடைய எல்லா பொம்மைகளையும் காமிச்சா ஒரு பாப்பா. கை கால் உடைஞ்ச பொம்மை, பட்டு பாவாடை போட்ட பொம்மை, காஸ்ட்லியான பொம்மைன்னு நெறைய பொம்மைகள காமிச்சு முடிச்சுட்டு, "அங்கிள் இதில உங்களுக்கு எந்த பொம்மை பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டோனே, அவரு சொல்லியிருக்காரு, "உனக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும்" அப்படின்னாரு. உடனே அந்த குட்டி பாப்பா, "எனக்கு பிடிச்ச பொம்மை எதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னோனே, "இது கூடவா எனக்கு தெரியாது, இதுதானேன்னு" சொல்லிட்டு காஸ்ட்லியான பொம்மைய எடுத்து காமிச்சாராம் அந்த வீட்டுக்கு வந்தவங்க. உடனே இவ சொன்னா, "இல்ல, இல்ல இந்த பொம்மை எனக்கு பிடிக்காதுன்னு" சொல்லிட்டு, அங்க இருந்ததுலயே கை, கால் உடைஞ்சு போயி, ஒரு மாதிரி ரொம்ப பழசான ஒரு பொம்மைய எடுத்து காமிச்சு, "இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது" அப்படின்னாங்களாம். உடனே கேட்டாராம், "ஏன் இது ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு கேட்டோன்னே, அவ ரொம்ப நிதானமா பதில் சொன்னாளாம், "இந்த உடைஞ்சு போன பொம்மைய நானும் விரும்பலன்னா, இத விரும்புறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்களே அங்கிள்" அப்படின்னாங்களாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, "தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேன்." நம்ம இந்த உடைஞ்சு போய் நொறுங்கி போயிருந்த சமயத்துல தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்த்துருக்குறோம். அவர் நம்மள வேணும்னு சொல்லி நம்மள தூக்கி எடுத்திருக்காரு. இதே சூழ்நிலையில வாழ்ற எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தேவனுடைய அன்பை நம்ம காட்டுவோமா? God bless you.